தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் பதவியேற்பது குறித்து திமுக, அதிமுக கட்சிகள் மும்முரம் காட்டி வருவதாக கட்சிகளின் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 85.10 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் திமுக, அதிமுகவுடன் விஜயின் தவகவும் களமிறங்கியதால் கடுமையான போட்டி நிலவுவதாக தெரிகின்றது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை எளிதில் கணிக்க முடியாத நிலையில் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என அக்கட்சி நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறப்படுகின்றது. மே 8ஆம் தேதி பதவியேற்பு விழாவை நடாத்த ஆலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல் அதிமுகவும் வெற்றி நமதே என்ற நம்பிக்கையுடன் வரும் 9ஆம் தேதி பதவியேற்பு விழாவை நடாத்த ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு பெரும் கட்சிகளை தவிர தவகவும் ஆட்சி அமைப்பதை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனிடையே திமுக, அதிமுக வேட்பாளர்கள் அமைச்சர் பதவிக்காக தலைமையின் நெருக்கமானவர்களை தொடர்பு கொள்ள தொடங்கிவிட்டதாகவும் இரு கட்சிகளின் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.